ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 கப் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு, இது கூடவே பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஓமம் அண்ட் எள்ளு இது ரெண்டுமே சேர்த்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு கூடவே தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சைட்லயே பாத்தீங்கன்னா எண்ணெயையும் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு தேவைக்கேற்ற தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதை விட கொஞ்சம் லூஸா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மாவை. இதுக்கப்புறமா நம்ம முழுக்கெல்லாம் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த மாவையும் வந்து இந்த முழுக்கு பீரியட்ல வந்து ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்பியான ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடும். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.